எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வேலை நிறுத்தம் ஜேசிபி வேலை நிறுத்தம் என்ன காரணம்னா, இப்போ ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமா நாங்கள் விலை உயர்வு எதுவுமே பண்ண கிடையாது. டீசல் விலை, உதிரி பாகங்கள், வண்டியோட ரேட்டு, இன்சூரன்ஸு, டேக்ஸு எல்லாமே டபுள் ட்ரிபிள் மடங்கு ஏறிடுச்சு. அதுல இருந்து நாங்கள் இன்னும் எதுலையுமே மீண்டு வெளியே வர முடியல. பொதுமக்களாக உங்ககிட்ட நாங்கள் எங்களோட கோரிக்கை வைக்கிறதுக்கு இந்த வேலை நிறுத்தத்தை தவிர எங்களுக்கு வேற எதுவும் வழி தெரியல. அதனால நாங்கள் வண்டி எல்லாம் உரிமையாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் இங்கே வாகனத்தை நிறுத்தி எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வேலை நிறுத்தம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. போன வருஷம் இப்படி தான் பண்ணீங்க, தீர்வு ஏற்படலையே. என்ன உங்களுக்கு மெயின் டிமாண்ட்? நாங்க இது வரைக்கும் ஒரு 5-6 வருடமா எந்த ஒரு வேலை நிறுத்தமும் பண்ணலங்க. நாங்க உரிமையாளர்கள் தான், நாங்க சங்கம் கிடையாது. நாங்க உரிமையாளர்கள் ஒன்று சேர்ந்து நாங்க இங்க வாகனங்கள் நிறுத்தி இருக்கிறோம். வருடம் பண்ணி எந்த பொதுமக்களுக்கு நாங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்தது இல்லை. நாங்க இதே 5 வருஷமா, கடைசி 5 வருஷமா இந்த மணிக்கு 1000 ரூபாய் விலையில தான் ஓட்டிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த வேலை நிறுத்தம். என்ன கோரிக்கைங்க? முக்கியமான கோரிக்கை மணிக்கு 1300 ரூபாய். இப்ப 1000 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கு. மணிக்கு 1300 ரூபாய் பண்ண போறோம். அதே மணி மினிமம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும் போது 1 மணி நேரத்துக்கு 2500, 2 மணி நேரத்துக்கு 3500 பண்றாங்க. எத்தனை நாள் வேலை? இப்ப 3 நாள், வியாழன் வெள்ளி சனி 3 நாள் பண்றாங்க. பெரிய ஓனர்ஸுக்கெல்லாம் கான்ட்ராக்டர்லாம் கொடுத்துருவாங்க. சாதாரண மக்கள் அடிச்சாங்களா எப்படி தர முடியுமா? அந்த சாதாரண மக்களுக்காக தான் நாங்க இது பண்றோம். நாங்களும் சாதாரண மக்கள் தான். ஏன்னா நாங்க மட்டும் வண்டி வச்சுக்க, நாங்க இன்னொரு வண்டியை கூப்பிட்டு நாங்க ஓட்டுவோம். அந்த இடத்துல எங்களுக்கு நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது தான் பொதுமக்களுக்கு தெரிய வருது. விலைவாசி உயர்வு அவங்களுக்கும் பாதிக்கும், எங்களுக்கும் தான் பாதிக்குது. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றோம். பெரிய அளவு பண்ணாம சின்ன சின்ன லெவலில் இப்ப 200, 300 இந்த மாதிரி ஏத்து கொண்டு வந்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு 80 வண்டி நிக்குதுங்க. மொத்தமா ஒரு 100-150 வண்டி இருக்குங்க. இப்ப 70 வண்டி வந்திருக்கு. எல்லா வண்டியும் ஒவ்வொரு வண்டியா வந்துட்டு இருக்கு. எல்லா ஓனர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. வண்டி நிறுத்துறதுனால ஒரு வண்டிக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு 1500, வண்டிக்காரங்களும் நம்ம டியூ கட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ஆவரேஜா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் நஷ்டம். நாங்க நிறுத்துறதுனால 5000 ரூபாய் நஷ்டம். இப்ப 100 வண்டிக்கு பக்கமா வருது. தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் தனித்தனியா பண்ணிட்டாங்க. இங்க நாமக்கல்ல நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இந்த ஒரு 2 வீக்ஸ் அளவுல எல்லாமே பண்ணிட்டாங்க. எதுங்க? எல்லாருமே டிமாண்ட் தாங்க. இதே டிமாண்ட் தாங்க. எல்லாருமே 1400 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் நாமக்கல்ல இல்ல 1400 வேண்டாம். தமிழ்நாடு ஃபுல்லா இங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு 500 வண்டி இருக்குங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு. சரி, நான் பேர் சொல்லுங்க. என் பேர் சவுந்தருங்க. ஏழுமலையான வருஷம் இங்க நாமக்கல்ல இருக்கு.